வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஈரான் வெர்சஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். எப்போ தான் இந்த போர் முடிவுக்கு வரும்? கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாத காலமாக இந்த போர் நடந்து கொண்டு இருக்குது. இது முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு சாரர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் இந்த போரில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம், வி ஹவ் ஒன் ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சில நியூஸ் ஏஜென்சிஸ், வெளிநாட்டிலேருந்து வர்றது அமெரிக்க நியூஸ் ஏஜென்சிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்டத்தட்ட 10,000 ட்ரூப்புகளை ஈரானுக்கு அனுப்பும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 10,000 ட்ரூப்புங்க அனுப்புது அப்படிங்கிறது என்னென்னா, வான்வழி தாக்குதலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கிரவுண்டில் போய் தாக்க போகிறாங்களா அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் கிரவுண்ட் லெவலில் போய் ஈரானை தாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஈரானுக்கு ஜியாகிரபிக்கலாகவே கிரவுண்ட் லெவலில் போய் எந்த கண்ட்ரியும் ஈரானை தாக்குறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. ஈரானோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதனுடைய ஜியாகிரஃபி அமைப்பு தான். அதனுடைய புவியியல் அமைப்பு அதுக்கு மிக பெரிய அட்வான்டேஜ் ஈரானுக்கு. அது அவ்வளோ ஈஸியாக ஒரு நாடு எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக வேணால் இருக்கலாம், கிரவுண்ட் லெவலில் போய் ஈரானை பிடிக்கிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. அதனால தான் இந்த போர் இன்னும் போய்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ரீசனும் அதுதான். இப்போக்கி அமெரிக்கா கிட்டே இருக்கிறது நம்மளோட இது பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் அவங்கக்கிட்ட கையில் இருக்குது. ஒன்று கார்க் தீவை கைப்பற்றுறது, கார்க் ஐலண்ட். ஸோ இந்த கார்க் தீவு தான் ஈரான் கிட்ட இருக்கிற அந்த ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் இந்த தீவிலிருந்து தான் அவங்க எடுக்கிறாங்க. இட்ஸ் அ ஆயில் ஹப் ஆஃப் த ஈரான். அஃப்கோர்ஸ் உலகத்துக்கும் அதுதான் ஆயில் ஹப்புன்ற மாதிரியே சொல்லலாம் கார்க் தீவு. அடுத்தது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அதை கேப்சர் பண்ணுறது. ஒருவேளை அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கேப்சர் பண்ணிட்டான்னா ஈரானை பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடி விழும். ஸோ எக்கனாமிக்கலாக அவங்கள வீக் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஈரான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் லடாக் தீவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கிட்ட இருக்குது. அந்த தீவை கேப்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த தீவை கேப்சர் பண்ணிட்டால் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்க்கும் இதுக்கும் மிகப்பெரிய ஒரு டேமேஜை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக லடாக் தீவும் ஒரு ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் அபுமுசா அண்ட் டம் தீவு. இது என்ன அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃபோட என்ட்ரன்ஸில் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 2 தீவும் பெர்ஷியன் கல்ஃபோட என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால இதை கைப்பற்றலாம். பட் இந்த 4 வயபிள் ஆப்ஷனுமே இது எல்லாமே அமெரிக்க நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கிறது. இந்த 4 வயபிள் ஆப்ஷனுமே அமெரிக்காவுக்கு அவ்வளோ ஃபீஸிபிளாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு பேப்பருக்குள்ள வேணால் எழுதிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அமெரிக்கா அப்படி ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் அமெரிக்கா என்னத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பிடிச்சிருக்க முடியும். பட் அது இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி ஃபீஸிபிள் ஃபார் யூஎஸ் ட்ரூப்ஸ். அந்த ட்ரூப்ஸ் அது ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நேவல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி ஃபோர்ஸ், எனிதிங் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வார் தற்போது எந்த சூழ்நிலை இருக்குன்னா மியூச்சுவல் ஹார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா ஜியோ பொலிட்டிக்ஸில் இந்த மியூச்சுவல் ஹார்மிங் ஸ்டேட் அப்படின்னா போர் தொடர்ந்தாலும் யாரும் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அது மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு எண்டு கார்டு இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும். அமெரிக்கா நான் ஜெயிச்சிட்டேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஈரான் சொல்லிட்டியா திரும்ப பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கும். ஸோ திரும்ப ஈரான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ மியூச்சுவல் ஹார்மிங் ஸ்டேட்டில் இப்போக்கி இந்த போர் நின்றுட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. 2 சைடுமே நெகோசியேஷனை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி. அமெரிக்கன் சென்ஸ் இஸ்ரேலை உள்ளடக்கியதான். அதை நான் தனியாக சொல்ல விரும்பலை. ஏன் நெகோசியேஷன்ஸ்க்கு இப்போ தயாராக இருக்காங்கன்னா, ஏன்னா 2 பேருக்குமே இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தால் 2 பேரோட எக்கனாமியுமே பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கிறது. ஸோ நெகோசியேஷனுக்கு 2 பேருமே தயாராக இருக்காங்க. பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷனில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா ட்ரஸ்ட் இஷ்யூ. அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்க. எப்படியா இருந்தாலும் அது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்பிக்கை போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னாலே அது போனது தான். ஏன்னா இப்போ இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓமன் நாட்டில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குனாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த நம்பகத்தன்மைன்றது ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. ஈரான் என்ன எதிர்பார்க்குதுன்னா, எனக்கு சீஸ் ஃபயர்லாம் வேணாம், போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை, இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு, பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்களுக்கு தேவை. இதில் சர்வதேச அமைப்புகள் எல்லாமே தலையிடணும், அவங்க முன்னிலையில் இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது ஈரானோட
எதிர்பார்ப்பு. ஆனால் இது அமெரிக்கா இது வரைக்கும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே வாயே திறக்கலை. இது கடைசியில் எங்கே போகும் அப்படின்னா 2 கண்ட்ரியுமே வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே கொஞ்சம் காலத்துக்கு தள்ளிட்டு கடைசியில் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஒன்று நெகோசியேஷன்ஸால் முடியல அப்படின்ற பட்சத்தில் 2 கண்ட்ரியுமே போர் செஞ்சு டயர்டாகிட்டதுக்கப்புறம் ஓகேங்களா, 2 கண்ட்ரிஸுமே போர் செஞ்சு ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லும், அடுத்தது ஈரான் நான் ஜெயிச்சிட்டேங்க, திரும்பவும் ஏதாவது சின்னதாக சண்டை, அப்புறம் அமெரிக்கா நான் ஜெயிச்சிட்டேன், ஈரான் ஜெயிச்சிட்டேன், அப்படியே அது போய் கொஞ்சம் ஹால்ட் ஆகும். இதுதான் இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ். இப்போக்கி 2 சைடுக்குமே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஒன்று நெகோசியேஷன்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வருவாங்களான்றது கேள்விக்குறி. அப்படி நெகோசியேஷன்ஸ்க்கு வராத பட்சத்தில் 2 கண்ட்ரிஸுமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக போயிட்டு போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டில் 2 பேத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பெரியவங்க சமாதானப்படுத்தி வைப்பாங்க. இல்லை எப்பயுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா இவனுக்கு என்னதாண்டா ஆச்சு, ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ ட்ரம்ப்போட ஸ்டேட்டும் அதுதான். ட்ரம்ப்புக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இதை போரை ஸ்டார்ட் பண்ணால் இது எப்போ தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த போர் தொடர்ந்துட்டு இருந்தால் ஈரான் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும்ன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.